2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் என்ன சொல்லுது தெரியுமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறுகலான பாதை. அந்த குறுகலான பாதை தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகும். விசாலமான பாதை என்னைக்குமே பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. நமக்கு பாடுகள், துன்பங்கள், நெருக்கம் இதெல்லாம் வரும். ஆனா இது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார், நம்ம எப்படி நிலை நிற்கிறோங்கிறது அந்த வசனம் அழகா நமக்கு சொல்லும். நம்ம பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களையே நம்ம பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு மேல நம்ம பார்க்கணும். எப்பவுமே இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, லுக் பியாண்ட் வாட் யூ see அப்படின்னு. நம்ம கரண்ட் சிச்சுவேஷனையே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு மேல இருக்கிற அந்த கிரேஸ், அந்த கிருபை, அந்த தயவு அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. நாலா பக்கத்துல இருந்து நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போகலையே, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கோம். எத்தனையோ இடத்துல கலக்கமான சூழ்நிலைகள் வந்தது, ஆனாலும் மனம் அடிவாகலையே. ஒரு விசுவாசம் உள்ளுக்குள்ள, ஒரு நம்பிக்கை, எப்படியாவது இதுல இருந்து நான் ஜெயிச்சு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். துன்பம், பயங்கர துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பத்திலையும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தாங்கிக் கொள்ள மனதில்லாம இன்னைக்கு நிறைய பேரு தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. சின்ன பிரச்சனையை கூட சகித்து கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்ல. சிலர் அகலமான பாதையில பிரயாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அது பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டா அது முடியாத காரியம். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம படுகிற பாடுகள் இனி வருகிற பெரிய மகிமைக்கு 1% கூட ஒப்பாகாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருந்தாலே, அந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்தாலே போதும், இந்த பாடுகள் எல்லாம் நம்ம அழகா கடந்து செல்லுவோம். இந்த பாடுகளை என்னைக்கும் பார்க்காதீங்க. அதுக்கு மேல இருக்கிற தேவ தயவு, தேவ கிருபை, தேவ வழிநடத்துதல், தேவ ஞானம், தேவ பலன், அதை நீங்க பாருங்க. அதுவே உங்களை அழகா நடத்திட்டு போவோம். ஆனா தேவன் கண்டிப்பா முடிவு உண்டுன்னு சொல்றாரு. நிச்சயமா பாடுகளுக்கு முடிவு உண்டு. பாடுகளே வாழ்க்கையா வராது. இளைப்பாறுதல் நாட்கள் உண்டு, சீசன்ஸ் மாறுகிற நாட்கள் உண்டு. எல்லா நேரமும் வனாந்திரமாவே இருக்காது. வனாந்திரம் மாறும். வனாந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி உண்டு. அந்த நம்பிக்கையோட நம்ம இனி வரும் நாட்களை நம்ம கடந்து செல்லுவோம். நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும்.